ஹாய், குட் ஈவினிங் எவ்ரிவன். டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய இன்சிடெண்ட் வந்து நடந்திருக்கு. கப்புள் ஆஃப் டேஸ் முன்னாடி, அதாவது லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இன்சிடெண்ட் வந்து நடந்திருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மேலே சரக்கு கப்பல் வெசல்ஸ் மேலே வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன்ஸ் தாக்கியிருக்கு. அதாவது கப்பலில் வந்து ட்ரோன்ஸ் தாக்கியிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய இன்சிடெண்ட்டாக நடத்தப்படுது. ட்ரோன் தாக்குதல் வந்து நடத்திருக்கு, அட்டாக் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து டெரரிஸ்டால் அட்டாக் பண்ணப்படுதா இல்லை எந்த ஒரு அடிப்படையில் வந்து இது அட்டாக் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதை பற்றின இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அரபிக்கடல் பகுதியில், அதாவது லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா அரபிக்கடல் பகுதியில் வந்து இந்த இன்சிடெண்ட் ஆனது நடத்தப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஎஃப்சி ஐஆர்ஓன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு டீம் தான் வந்து, அதாவது இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு, ஸோ மற்ற கடற்படையினுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு முன்னாடியே வந்து எம்பசைஸ் பண்ணியிருக்காங்க, வலியுறுத்தப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரியான இன்சிடெண்ட் வந்து நடக்க போகுது, அந்த மாதிரி வந்து வலியுறுத்தப்பட்டிருக்காங்க. இது வந்து இந்தியன் ரீஜனல் சென்டர், இந்தியன் ஃபோர்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு அமைப்புமே, அதாவது அது ரெண்டுமே வந்து இந்தியாவில் தான் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா குர்கானில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அதனுடைய மையம், அதாவது குர்கானில் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுற ஒரு சென்டர் இருக்குது. இங்கேருந்து தான் வந்து கப்பல்ஸ்க்கெலாம் வந்து இந்த மாதிரியான எச்சரிக்கைகள் வந்து விடப்படும். ஸோ இது மூலமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க, இந்த மாதிரியான உங்களுக்கு வந்து தாக்குதல் நடக்க போகுது, அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 11 மந்தில் வந்து 5க்கும் மேற்பட்ட கப்பல்ஸில் வந்து ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு. அங்கே வந்து இஸ்ரேலுக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும், ஏமனுக்கும் வந்து 2 கண்ட்ரிஸுக்கும் இடையில் வந்து பார்த்திங்கன்னா போர் நடத்துகிறனால, இந்த போர் போயிட்டுருக்கனால லாஸ்ட் 11 மந்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கப்பல் வந்து தாக்குதல் வந்து அதிகமாக நடந்திருக்குன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் நவம்பர் மட்டுமே வந்து 3 கப்பல்ஸ் வந்து ட்ரோன்ஸால் அட்டாக் பண்ணப்பட்டிருக்கு. லாஸ்ட் நவம்பரில் மட்டும் 3 கப்பல்ஸ் ட்ரோன்ஸால் அட்டாக் பண்ணப்பட்டிருக்கு. இதனால் மற்ற நாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்சிடென்ட்னால, அது இல்லாமல் இந்த வழியானது ஒரு வணிக வர்த்தகமாக, அதாவது ஒரு கமர்ஷியல் பிளேஸாகவும் வந்து அரபிக்கடல் பகுதியானது ஒரு கமர்ஷியல் பிளேஸாக வந்து கப்பலிலே செல்லக்கூடிய ஒரு கமர்ஷியல் பிளேஸாகவும் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான தாக்குதல் வந்து நடத்துறதுனால, ஸோ இந்தியாவோட இந்த வழித்தடமானது ட்ரோன்ஸ் தாக்குதல் மூலமாக மற்ற நாடுகள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, ஒரு இந்தியாவுக்கு வந்து ஒரு பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி அடையும், இந்த மாதிரியான தாக்குதல் நடத்தினா இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற தரப்புல இருந்து கருத்துக்கள் வந்து தெரிவிக்கப்படும். இதே மாதிரியான இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் அரபிக்கடலில் ஒரு கப்பல் மேலே லாஸ்ட் 11 மந்த்துக்குள்ள ஒரு கப்பல் மேலே, அதாவது மொத்தம் 5 கப்பல் மேலே தாக்குதல் நடத்துது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் தாக்குதலில் ஆயில் டேங்கர் பக்கத்தில் போய், அதாவது கப்பலுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படுத்தாத மாதிரி ஆயில் டேங்க் பக்கத்தில் போய் அந்த கப்பல் வந்து, அதாவது அந்த ட்ரோன் வந்து வெடிச்சு செதறி இருக்கு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ட்ரோன் தாக்குதல் நடத்தி ரொம்ப ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி நிறைய ட்ரோன் தாக்குதல் வந்து நடந்திருக்கு. அமெரிக்காவை சேர்ந்த 3 கப்பல்களுக்கு மேலேயுமே வந்து 3 கப்பல்கள் மேலே இந்த மாதிரியான தாக்குதல் வந்து நடத்தப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான கப்பல் தாக்குதல் அந்த நடந்த இன்சிடென்ட்டையும் வந்து ஐஆர்ஓ தான் வந்து பதிவு பண்ணாங்க. இந்தியன் ரீஜனல் சென்டர் அவங்க தான் வந்து ஐஆர்ஓ தான் வந்து பதிவு பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான இன்சிடென்ட் வந்து ரிப்போர்ட்டட் பாயிண்ட் பண்ணிருக்குன்னா அதிகமாக வந்து ஐஆர்ஓவில் வந்து இதுவும் வந்து சேகரிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான கப்பல் தாக்குதல் வந்து நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் கப்பல்கள் மீதும் வந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரியான தாக்குதல் அதிகமாக இது பண்ணுறதுனால லாஸ்ட் 2021 கூட இந்த மாதிரியான தாக்குதல் வந்து நடந்துட்டு இருக்கு. ஏன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் வந்து இஸ்ரேலில் வந்து இந்த மாதிரியான 2 நாடுகளுக்குமே வந்து வார் போயிட்டு இருக்கிற நிலையில இந்த மாதிரியான கப்பல், அதாவது ட்ரோன் தாக்குதல் அதிகமாக நடக்குதுன்றது வந்து குறிப்பிடத்தக்க. இந்த மாதிரியான, அதாவது இந்தியாவில் மட்டுமே இருக்கக்கூடிய 2 மையமானது, அதாவது நம்ம சொன்ன மாதிரி எச்சரிக்கை விடக்கூடிய மையமானது, அதே மாதிரி உலக நாடுகள் எல்லாத்துக்குமே வந்து காமனாக ஒரு இடம் இருக்கும். ஸோ அவங்க தான் வந்து இந்த இடத்துல வந்து ட்ரோன் தாக்குதல் வந்து இருக்கிற மாதிரி எச்சரிக்கையெல்லாம் வந்து வரும். ஸோ உலக நாடுகளில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து அவங்களும் வந்து எச்சரிக்கை விடுவாங்க. ஸோ அதுக்கு சொன்ன மாதிரி யூஎஸ்லேயும் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 3 சரக்கு கப்பல் மேலே தாக்குதல் வந்து நடத்தப்பட்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம். அதுக்கப்புறமா வந்து யூஎஸ்லேருந்து எல்லாருக்கும் வந்து அறிக்கை விட்டுருக்காங்க. எல்லாருமே வந்து கப்பலை இருக்கக்கூடிய சிக்னலு அண்ட்
அது என்ன விதிமுறைகள் இருக்கோ அது மாதிரி தான் வந்து எல்லாரும் ரொம்ப அதிகமாக வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு வந்து யூஎஸ் தரப்புல இருந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா கப்பல் தாக்குதல்கள் வந்து அதிகமாக நடந்துட்டு இருக்கிறனால யூஎஸ் தரப்புல இருந்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம சைடும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து எப்போவுமே கடற்படை அந்த மாதிரி கப்பல் ட்ராவலிங்கில் சரக்கு கப்பல் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு பயணத்தில் வந்து அவங்களும் வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஃபாலோ பண்ணுறதா சொல்லப்படுது. அதுலேயுமே வந்து நிறையா ஸ்ட்ரிக்டான ஆர்டர்ஸ்லாம் வந்து நிறையா போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி நம்மளோட வழியில் நம்ம போயிட்டு இருக்கும்போது வேறு சைட்லேருந்து ட்ரோன்ஸ் தாக்குதல் நடத்துனது வந்து இப்போ புதுசாக வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக கருதப்படுது. அதுவும் இல்லாமல் நம்ம சைட்லேருந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்கா இல்லை வேறு நாட்டில் இப்போ இஸ்ரேலுக்கும் ஏமன் அந்த 2 நாட்டுக்கும் வந்து வார் போயிட்டுருக்கனால ஸோ அவங்க வந்து தவறுதலாக வந்து இதை பண்ணாங்களான்ற ஒரு கோணத்தில் வந்து நாங்கள் விசாரிச்சுட்டு இது வேறு ஏதாவது டெரரிஸ்ட் மாதிரி அட்டாக் இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக வந்து நடவடிக்கை எடுப்போம். அது மட்டும் இல்லாமல் கடற்படையை பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது பல்வேறு வகையில் இஸ்ரேலுக்கும் அந்த வார் சம்மந்தமாக ஒருவேளை இது வந்து தவறான கப்பல் சொல்லிட்டு இது மேலே ட்ரோன் தாக்குதல் நடத்துனாங்களா அப்படின்ற ஒரு கோணத்தில் வந்து விசாரிக்கப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரதமர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியாவில் அங்கே இருக்கக்கூடிய பிரதமருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரி இஸ்ரேலுக்கும் அவங்க 2 பேருக்குமே வந்து இந்த மாதிரியான இன்சிடெண்ட் வந்து நடந்திருக்கு அப்படின்னு வந்து அவங்களுக்குமே வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சைட்லேருந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து கடற்படையானது மேலும் வந்து உறுதியாக இருக்கணும், இன்னும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கொண்டு வரணும், அதை வந்து நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கடற்படையில் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து நம்ம சைட்லேயும் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த கப்பல்களோட நேம் பார்த்தீங்கன்னா 2 கப்பல்களோட நேம் வந்து எம்வி சாய் பாபா, எம்வி செம் ப்ளூட்டோ அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நம்மளோட ஒழுங்கான வழியில் நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் அதாவது கடற்படையில் வந்து வேற ஒரு நாட்டுக்கும் நம்மளோட நாட்டுக்கும் இது வரைக்கும் இந்த மாதிரியான ட்ரோன்ஸ் தாக்குதல் வந்து இது வரைக்கும் நடந்ததில்லை. இப்போ நடந்தது ரீசெண்டாக இது வந்து ஒரு மிகப்பெரிய இன்சிடெண்ட்டாக பார்க்கப்படுது ட்ரோன்ஸ் தாக்குதல். இதோட பின்னணி என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்தியா மேலே ஒரு தாக்குதல் வந்து நடந்திருக்கு. ட்ரோன்ஸ் மூலமாக வந்து சரக்கு கப்பலை வந்து ட்ரோன்ஸ் மூலமாக வந்து தாக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, ஸோ இந்த இன்சிடெண்ட் வந்து எப்படி நடந்திருக்கும், ஸோ இதனால நம்மளோட பொருளாதாரம் அந்த மாதிரிலாம் சொல்லப்படுது. அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அகைன் வந்து நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அருள் பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.